இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15, பிறனில் விழையாமை. குறள் எண் 149. நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியாள் தோள்தோயாதார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அச்சம் தரும் கடலால் சூழப்பட்ட உலகத்து எல்லா நன்மைகளும் எய்துவதற்கு உரியார் யாவர் எனின் பிறனொருவனுக்கு உரிமை ஆகியாருடைய தோளைச் சேராதவர் என்கிறார். பிறர் உரிமைக்கு கேடு சூழாமல் வாழ்பவர்களே எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு உரியவராவார். பிறர் உரிமையை கெடுப்பவர்கள் தீமையை பெறுவதற்கே உரியவராவார். எனவே பிறர் உரிமையில் தலையிடாமல் வாழ வேண்டும். அதிலும் பிறருக்கு உரியவளான ஒருத்தியினுடைய பெண்மையை விரும்பவே கூடாது. அச்சம் தருகின்ற கடலால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகத்தில் நன்மைகளையெல்லாம் பெறுவதற்கு தகுதியானவர் யார் என்றால் பிறருக்கு உரிய ஒருத்தியினுடைய தோளைச் சேராதவரே ஆவார். என்ன அற்புதமாக அவர் சொல்லியிருக்காருங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இந்த பிறனில் விழையாமையில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆரம்பத்திலிருந்து நீங்கள் கவனிச்சுட்டு வருகிறீங்க. ஆரம்பத்திலிருந்து படிச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக இதனுடைய அருமை பெருமைகளை தெரிய முடியும். தெய்வப்புலவர் திருவள்ளுவனுடைய அருமை பெருமைகளை தெரிய முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு குறளுங்க. இந்த அதிகாரம் திருமணமான எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக மிக உபயோகமான ஒன்றுங்க. ஒரு தன்னுடைய முதல்ல குறள்லாம் சொல்லியிருக்கார் பாருங்க. நீ அதாவது ஒரு மனிதன் நல்ல பெயர் எடுக்க வேண்டுமென்றால் நீண்ட நாட்கள் ஆகும். அத்தகைய நல்ல பெயரை எடுத்துவிட்டு ஒரு 10 நிமிடங்களில் தன்னுடைய பெயரை நீங்கள் பழித்து கொள்ளலாமான்னு கேட்குறாரு. என்ன கேள்விங்க, அற்புதமாக கேட்கிறாங்க. அப்போ இன்னொன்று, சில சாமியார்கள் இதை எழுதிவிட்டால் நாம் தவறாகவே எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏனால் அவன் சாமியார் இல்லையா, அவனுக்கு விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. அவன் துறந்தவர், எல்லாத்தையும் துறந்தவன். அவன் எழுதுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர் அப்படி கிடையாது. இல்லற வாழ்க்கையிலே இன்புற்று வாழ்ந்தவர். இல்லற வாழ்க்கையிலே வள்ளுவரும் வாசகியும் போல் வாழ வேண்டும் என்றுதான் முன்னாடி சொல்லியிருக்கிறார்கள். நான் சிறுவனாக இருக்கிற சமயத்தில் வாழ்த்து மடல் தான் அப்போ கொடுக்கறது வழக்கம். அதில் ஒவ்வொரு ஒரு சுருக்கமாக ஒன்று எழுதியிருப்பாங்க வாழ்த்தி. அதில் வள்ளுவரும் வாசகியும் போல் வாழ்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதை நீங்கள் காமத்துப்பாலை படித்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு. அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய பாடல்களிலே வரும் காதல் பாடல்களிலே பாதி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய காமத்துப்பாலில் இருந்தே அதனுடைய கருத்துக்கள் வரும். அவ்வளோ அற்புதமாக எழுதிப்பார் காமத்துப்பாலை. மலரினும் மெல்லிது காமம் அதனை செவ்வி தலைப்படுவார் ஒரு சிலரே என்கிறார். அந்த குறளை பார்த்தாலே அவ்வளவு அற்புதமாக எழுதியிருக்காரு. அது ஒரு சிலரேன்னு சொல்கிறாரு பாருங்க. மலரினும் மெல்லிது காமம் அதனை செவ்வி தலைப்படுவர் ஒரு சிலரே. காமத்துப்பாலை படித்தீர்களானால் எல்லாரும் கல்லூரி மாணவர்களே காமத்துப்பாலை படிக்கலாம். உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை தவிர, ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்நிலைப்பள்ளி மாணவர்களை தவிர கல்லூரி மாணவர்களே இந்த காமத்துப்பாலை படிக்கலாம். என்னை பொறுத்தவரை அது காமத்துப்பாலை கிடையாது, இன்பத்துப்பாலுங்க. அவர் அனுபவிச்சு எழுதியிருக்காருங்க அதை. இப்போ இதெல்லாம் அடுத்தவனை பார்த்து எழுதுறது. இவன் இப்படி போகிறானே, இவ்வளோ அசிங்கமாக இருக்கே அப்படின்னு அதை பார்த்து எழுதுறது. ஆனால் காமத்துப்பாலை பொறுத்த அளவுக்கு, இன்பத்துப்பாலை பொறுத்தளவு என்னை வரதுக்கு இன்பத்துப்பாடு தான். இன்பத்துப்பாலை பொறுத்த அளவிற்கு அவர் அனுபவித்து எழுதியிருக்கார். ஒவ்வொரு குறளையும் அனுபவித்து எழுதியிருக்கார். அவர் அனுபவம் தான் அந்த பாடல்கள் ஃபுல்லாமல். அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க.
அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் காமத்துப்பாலுக்கு மட்டும் உரை எழுதியிருக்கிறார். அறத்துப்பாலுக்கு உரை இல்லை, பொருட்பாலுக்கு உரை இல்லை. ஆனால் நம்மளது கவிஞர் வைரமுத்து அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மூன்றுக்குமே உரை எழுதியிருக்கிறார். இன்னும் நான் அந்த நூல் வாங்க முடியல, அது எங்கே கிடைக்கிதுன்னு போய் தேடி பார்த்து வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் ஏன்னா அந்த நூல் வாங்கலை, வெளியாயிருச்சு. இப்போ அவர் கவி பேரரசு வைரமுத்து எழுதிய உரை வெளிவந்து விட்டது. ஆனால் இன்னும் அந்த உரையை வாங்கவில்லை. ஏன்னா அவர் உயிலே எழுதி வச்சுட்டார்ல. அவர் இறக்கும்போது தன்னுடைய மார்பின் மீது திருக்குறள் புத்தகத்தை வைத்து தான் புதைக்க வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வைத்து விட்டார். அவ்வளவு இவரை நேசித்தவர். அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கணும். கலைஞர் எழுதியதை நான் படிச்சிட்டேன். கலைஞர் எழுதியதை படித்தா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது ஒரு சின்ன 5வது படிக்கிற பையன் கூட அந்த கலைஞர் எழுதிய உரையை படித்தவுடனே அவனுக்கு புரிஞ்சுக்கணும். அவ்வளோ ரொம்ப எளிமையான நடையில் எழுதியிருப்பார் கலைஞர். முத்தமிழறிஞர் கலைஞர் அவ்வளவு முத்தமிழறிஞர் கலைஞர் சில பேர் சொல்கிறாங்க இவர் அரசியலில் தான் இப்படி இதாகிட்டார், நிறையா ஏர்ன் பண்ணி இதாகிட்டார். அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் ஆரம்பத்திலே கெயின் பண்ணிட்டாருங்க. அவர் அதான் சொல்கிறேன், மந்திரிகுமாரி படம் 1954, 55, 56 எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுலேயே அவர் என்ன செஞ்சுருக்கார், மாடர்ன் தியேட்டர்ஸில் 500 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் சொல்கிறது நான் சொல்லலைங்க. கவிஞர் கண்ணதாசன் வனவாசத்தில் சொல்லியிருக்காரு, நான் 100 ரூபா வாங்கினேன். அவர் சொல்கிறார் அவர் 100 ரூபா அவர் சம்பளமா. ஆனால் கலைஞர் கருணாநிதிக்கு 500 ரூபா சம்பளமா. அப்போ சின்ன வயதில் இருந்தே அவருக்கு எழுத்துலேயும் புலமை உண்டு, பேச்சிலையும் புலமை உண்டு. பேரறிஞர் அண்ணா எப்படி புலமை பெற்றாரோ, அவர் பேரறிஞர் அண்ணா 2 சப்ஜெக்டில் டபுள் டிகிரி வாங்கின ஒரு பச்சையப்பன் கல்லூரியிலே படித்து. அப்போல்லாம் அந்த திறந்தவெளி பல்கலைக்கழகம் அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கல்லூரியிலே படித்து பட்டம் 2 பட்டம் வாங்கினவருங்க. அப்போ அவ்வளவு தூரம் அவர் படிச்சிருந்தாருன்னா அவர் எப்படி நல்ல தம்பி வேலைக்காரி போன்ற படங்களுக்கு எழுதியிருக்காரு, அது மாதிரி இவரும் எழுதியிருக்காரு. இவருடைய படை பூம்புகாரெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கதை வசனம், அவ்வளோ அற்புத சிலப்பதிகாரத்தை அப்படியே புட்டு வைப்பாருங்க. சிலப்பதிகாரத்தை அந்த மாதிரி இருக்கும். சிலப்பதிகாரம் படித்தாலும் சரி, பராசக்தி படித்தாலும் சரி, மனோகரா பார்த்தாலும் சரி, பராசக்தி படம் பார்த்தாலும் சரி, மனோகரா பார்த்தாலும் சரி, மந்திரிகுமாரியில் ஓரளவு வசனம் இருக்கும், பட் இது இருக்கும், கதை நல்லா இருக்கும். இப்படி எல்லா படத்திலையுமே அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கார். இப்படி வந்தவர்கள் தான் திராவிட மாடல் அரசு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கியது தான் இன்றைய வரையும் திராவிட மாடல் அரசாக விளங்குகிறது. எனவே தயவு செய்து இந்த திருக்குறளை கண்டிப்பாக இல்லறத்தார்கள் படிக்க வேண்டும். மாணவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கல்லூரி வாழ்க்கையை முடித்தாலும் சரி, அல்லது டாக்டருக்கு படித்தாலும் சரி, அல்லது ஐஏஎஸ் படித்தாலும் சரி, அதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் திருமணம் ஆனவுடன் தான் இந்த திருக்குறளிலே இந்த அதிகாரத்தை மொத்தம் திருமணம் ஆனவுடன் தான் நீங்கள் படிக்க வேண்டும். அதுவரையும் இதை தொட்டு கூட பார்க்காதீர்கள். என்ன இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் விளங்கிடும். தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் உங்களுடைய படிப்பிலே கவனத்தை செலுத்துங்கள். தங்கள் பெற்றோருக்கு நீங்கள் ஆற்றக்கூடிய கடமை என்னன்னா, அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். ஈன்ற பொழுதில் என்ன ரொம்ப மிக மகிழ்ச்சி அடைவாளுங்க. ஆகா, நம்மளுக்கு ஒரு மகன் பிறந்து விட்டானே அல்லது மகள் பிறந்து விட்டாளே என்று தாய் அடையும் மகிழ்ச்சிக்கு அளப்பெரியதுங்க. ஆனால் அந்த தாய் சான்றோன் என கேள்விப்பட்டவுடன், சான்றோன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகணும் அல்லது ஒரு மருத்துவராகணும், பெரிய மருத்துவராகணும். அது மட்டுமல்ல சான்றோர், அதோடு அவர் நல்லவன் என்று எல்லாரும் சொல்லணும். அவன் நல்லவன், அவனுடைய மயம் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்து
அவ்வளவு இது நல்லபடியாக சென்னைக்கு மதுரை மாவட்டத்திற்கு அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைத்திருக்கிறார். ராம்குமார் அவர்கள் அருமையாக கிடைச்சிருக்கார். அதே மாதிரி அந்த மதுரை மாநகராட்சிக்கு கிடைச்ச மாவ கமிஷனர் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் அற்புதமானவங்க. அன்றைக்கினா அந்த இதெல்லாம் பேப்பரில் போட்டிருக்கேன். அந்த வெயிலில் கூட அப்படியே அந்த இதில் கூட அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி 2 பேரும் அண்ணன் பாசமிகு அண்ணன் மூர்த்தி அவர்களுடன் எங்கள் தொகுதி அமைச்சர் மூர்த்தி இருக்க அண்ணன் பாசமிகு அண்ணன் மூர்த்தி இருக்காருல்ல, அவருடன் அவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு அந்த இதுவரையும் வந்தவங்க உடனே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே போயிட்டாங்க. அந்த ஆணையாளர் தன்னுடைய உடல் முழுவதையும் இந்த மதுரை மண்ணிற்கே அர்ப்பணித்தது மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த மண்ணிற்கே அவர்களுடைய உடைமையை அர்ப்பணித்தவர் மாதிரி இருக்குது. நம்ம எங்களுடைய நகைச்சுவை மன்ற தலைவர் பேராசிரியர் கலைமாமணி முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள் அங்கே புத்தக திருவிழாவில் பேசும்போது சொன்னார். அவர் இவரை பார்த்த உடனேயே நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கோயம்புத்தூர்னு சொல்லியிருக்காப்ப. இவருக்கு நம்ப முடியல. இவர் வடநாட்டில் தான் இருந்து வந்திருக்காருன்னு அவருடைய அந்த சிக்கச்சக்கவே நல்லா சிவப்பாக இருப்பார். அவருடைய பண்பு இதுகளெல்லாம் பார்க்கல ஒருவேளை இவ்வளோ பண்பாக இருக்கார் வடநாட்டிலேருந்து அப்படின்னு நினச்சிருக்காரு அவர். ஆனால் கடைசியில் பார்த்தா அவர் கோயம்புத்தூரே நான் கோயம்புத்தூரில் தான் ரெட்டையர்ட் ஆனேன். கோயம்புத்தூர் அற்புதமான ஊருங்க. கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணியில் நாங்கள் கொடுத்தது தான், எங்கள் குடிநீர் வடிகால் வாரியம் கொடுத்தது தான் அந்த சிறுவாணி குடிநீர். அதில் வாழ்ந்தவர் தான். அதை படித்து தான் ஐஏஎஸ் ஆகி இன்றைக்கி மதுரை மாவட்டத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டு கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நேர்மையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அந்த ஆணையாளரும் ஆண்டு கொண்டு இருக்கிறார். மாநகராட்சியை வென்று கொண்டு இருக்கிறார். எல்லா விஷயங்களையும் வென்று கொண்டு இருக்கிறார். ஒவ்வொன்றையும் என்னன்னு கேட்டால் உடனே போய் தலையிடுகிறார். அந்த மாதிரி இவ்வளவுக்கும் ரொம்ப சின்ன வயசு பெண் அவங்க, அந்த ஐஏஎஸ் அதிகாரி சின்ன வயசு பெண், அந்தளவுக்கு அற்புதமான பெண். நம்முடைய பணியை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்கள் இருவரிடத்திலுமே இருக்கிறதுங்க. அப்படி இருந்தால் இந்த மதுரை மாநகரம் நன்கு செழிப்புடன் திகழுமுங்க. இப்படி ஒரு ஆட்கள் இருக்க வேண்டுமுங்க. அதனால் மாணவ செல்வங்களே, இவர்களைப் போல நீங்களும் எண்ணி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெயரெடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.